ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். கண்ணாடி போட்டுக்கிட்டா நல்லா இருக்குதான், கண்ணாடி கைட்டுனா நல்லா இருக்குதான், எப்படி பார்த்தாலும் நல்லா இல்லை. ரைட்டு ஜனநாயகன். இனிமே பார்த்தீங்கன்னா ஜனநாயகனோட அப்டேட்ஸ் தாங்க, அப்படி தாங்க வீடியோஸ் பண்ணுவேன். எனிவே இன்னைக்கு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் மிகப்பெரிய பர்த்டே விஷஸ். அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயத்தை நான் அட்ரஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ என் உடம்பு பார்க்குறீங்க, தொப்பலாம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த வெயிட்டை பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். பட் நிறைய பேர் ப்ரோ ஏதாவது உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ஆயிடுச்சா, ஏன் இவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிருக்கீங்கன்னு சொன்னீங்க. உண்மையாகவே வெயிட் லாஸ் பண்ணணும் தான் 1 year நான் ட்ரை பண்ணேன். பட் என்ன மீறி கொஞ்சம் வெயிட் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே லாஸ் ஆயிடுச்சு. பட் ஃபைன், இப்போ ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி ஆக்சுவலி. இந்த சட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் போடுவேன்னு எக்ஸ்பெக்ட் கூட பண்ணலை. அதுக்குன்னு ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணாலும் நல்லா இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுது. ரீசன்ட் டைம்ஸில் கொஞ்சம் டயர்டாக இருக்கா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. தூக்கம் இல்லைங்க, அதுதான், மற்றபடி எதுவும் இல்லை. பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக தான் நம்ம தெரியும், அது வரைக்கும் சந்தோஷம் தான். சரி, ஓகே, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்ட்டுங்களா? ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லுக் போஸ்டர் விட்டுருக்காங்க. தளபதி மூவிஸ் அப்படின்னாவே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்து இந்த பிஸ்னஸ் அப்படின்றது ப்ரீ பிஸ்னஸ் பயங்கர கலகட்டும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு புது ரெக்கார்டு காலிவுட்ல இப்போ வரைக்கும் எந்த நடிகருக்குமே இப்படி நடந்தது கிடையாது. ஒரு நியூ செட் ஆஃப் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கு ஜனநாயகன். என்ன அப்படின்னா ஓவர்சீஸ் ரைட்ஸுங்க. 75 கோடிக்கு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ரைட்ஸ் இந்த படத்துக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கோலிவுட்ல எந்த நடிகரோட படம் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வாங்கந்தே கிடையாது. இப்போ நடந்திருக்குன்னா தட்ஸ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் தளபதி விஜய். அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அந்த ஹைப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம். என்ன மாதிரி இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மோர் தென் அன் ஆக்டர், நவ் இஸ் எ பொலிட்டிஷியன், இஸ் எ லீடர். அப்படி இருக்கும்போது ரெக்கார்ட்ஸ் மேக் பண்றதுல ஒரு சப்ப மேட்டருங்க. காலையில இட்லியோட வாங்குற மாதிரி தளபதி அவரோட ரெக்கார்டை அவரே பிரேக் பண்ணுவாரு. பட் யூனோ ஒரு விஷயம் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இதை நான் தப்புன்னு சொல்லலை. நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை, நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில பொட்டன்ஷியல் இருக்கு. ப்ரொடியூசர்ஸ் பட்ஜெட் போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. லைக் சன் பிக்சர்ஸா இருக்கட்டும், லைக்காவா இருக்கட்டும். ஒரு மிக பிரம்மாண்டமான படம் இருக்கும்போது ஒரு 1000 கோடி ஈஸியா கலெக்ஷன் ஏன் வரமாட்டேங்குது? தட்ஸ் மை கொஸ்டின் டு ஆல் த ப்ரொடக்ஷன் ஹவுசஸ். நீ கேட்கற அளவு உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா 250 ரூபாய் கொடுத்து படம் பார்க்குறேன். ஸோ ஐ கேன் ஆஸ்க் ஃபியூ கொஸ்டின்ஸ், ரைட்? தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், கன்னடா. இப்போ 1000 crores அப்படின்றது பார்த்தீங்கன்னா கன்னடால அவ்வளோ அசால்ட்டா வருது. தெலுங்குல இப்போ புஷ்பா 2000 கோடி கலெக்ஷன். 2000 கோடி நம்ம சவுத்ல இருக்கிற ஒரு ஸ்டேட்ல. தமிழ்ல 300 crores 400 crores அந்த ரேஞ்சுக்கு போதே தவிர 1000 crores எப்ப கலெக்ட் பண்ணும்? ஆர்டிஸ்ட் இல்லையா? இருக்காங்க. டெக்னீஷியன்ஸ் இல்லையா? இருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ் இல்லையா? இருக்காங்க. எல்லாமே இருக்கு. ஆனா 1000 கோடி இல்ல. எனக்கு அந்த ஒரு ஆசை பாத்தீங்கன்னா எப்பவுமே மைண்ட்ல இருக்கும். நம்ம தளபதி அவர்களோட படம், ஏதாவது ஒரு படம் 1000 கோடி கலெக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது என்னோட மைண்ட்ல இருந்துட்டே இருக்கு. கலெக்ஷன் வச்சு என்ன ப்ரோ பண்ண போறோம்னா அது ஒரு சந்தோஷங்க. அவருக்கு ஒரு மாசான ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு ஒரு சந்தோஷம். நான் தளபதி மட்டும் மீன் பண்ணல. ரஜினி சாரா இருக்கட்டும், கமல் அவர்களா இருக்கட்டும், நம்ம அஜித் சாரா இருக்கட்டும், யார் வேணா நடிகர்கள் அந்த ஒரு கலெக்ஷனுக்கு எடுத்துன்னு வர முடியுமா அப்படின்றது பாத்தீங்கன்னா தெரியல. ஸ்கிரிப்ட் பிரச்சனையா இல்ல நம்ம ஆடியன்ஸா என்னன்னு எனக்கு ஐடியா இல்லை கைஸ். இது எத்தனை பேருக்கு இந்த தாட் இருந்தது நீங்களே சொல்லுங்க. இப்போ ஒரு படம் சொல்றாங்க 1000 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. நம்ம தமிழ்ல எப்படா? ஏன் நம்ம தமிழ்ல ஸ்கிரிப்ட் இல்லையா? ஆக்டர்ஸ் இல்லையா? ஆர்டிஸ்டுங்க இல்லையா? மியூசிக் டைரக்டர்ஸ் இல்லையா? ஏன் வரமாட்டேங்குது? தட்ஸ் மை குவஸ்சன். எங்க இவங்க தப்பு பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பர்சனல் தாட்டா பாத்தீங்கன்னா மைண்ட்ல ஓடிக்கொண்டே இருந்தது. அதான் பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன். மற்றபடி எதுவும் இல்லை கைஸ். ஒரு புதிய சாதனைன்றது ஜனநாயகன் பண்ணிருக்கு. நான் ஆக்சுவலா எஸ்எஸ் மியூசிக்ல இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தேன். இதை பத்தி டீசென்டான ஒரு டாக் தான். நான் எதுவும் ஓவராலாக கலர் பூசிலாம் பேசவே இல்லை. ஒரு ஜென்யூனான ஃபேனா தான் அந்த இடத்துல பேசியிருந்தேன். அவங்களும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராமோட லைஃப் எப்படி போகுதுன்னா மோட்டிவேஷன் வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. நம்மளோட ஆல்பம் சாங்ஸ் லைஃப் எப்படி போகுதுன்னா வரும், வெயிட் பண்ணுங்க. மோட்டோ விளாக் எனக்கு தெரியும். சில பேர்லாம் நேத்து போட்ட வீடியோல முந்தா நேத்து வீடியோல கமெண்ட்ல சொல்லிட்டீங்க இவெல்லாம் இனிமே மோட்டோ விளாக் பண்ண மாட்டானு. எல்லாத்துக்கும் ஒரு டைம் வேணுங்க. என்கிட்ட பைக் இல்ல, கார்ல நான் ஆக்சுவலா ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பரான ஒரு டிராவல் சீரிஸ் கொடுக்கலாம். உம்லிங்ல சீரிஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுத்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சீரிஸ் வேணுமா? கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க. ஆமா ப்ரோ, நீங்க ஒரு கார்ல ஒரு டிராவல் சீரிஸ் ஒன்று போடுங்க ஹிமாலயஸ் பக்கம் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா போலாம். தாறுமா தக்காளி சோறு நம்ம தமிழ்ல யாரும் பண்ணாத ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்குறேன். ஜாலியா நீங்க வீட்டுல உட்காந்து பார்க்கலாம், வெளியே சுத்தாம. நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. பைக் நான் வாங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் மோட்டோ விளாகிங்கிறத நான் ஸ்டார்ட் பண்றேன். எப்போ வாங்க போறேன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு லைஃப்ல. எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு. பட் சில விஷயங்கள் லைக் கேனாட் டிஸ்க்ளோஸ் இட் ரைட் நவ். பட் கண்டிப்பா சொல்றேன். ஸோ சேஃபா இருங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஜனநாயகன் வெயிட்டிங் ஃபார் த அடுத்த அப்டேட்டுங்க. வந்தோடனே நம்ம சேனல்ல வந்துடும்.
என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.